வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கனாக்கா பச்சை பட்டாணி சப்பாத்தி. பச்சை பட்டாணியை ரெண்டு விதமாக சப்பாத்தி செய்யலாங்க. ஒன்று பச்சை பட்டாணியை அரைச்சி மாவோட கலந்தும் சப்பாத்தி செய்யலாம், இல்லைன்னா பச்சை பட்டாணியை ஸ்டஃபிங்ஸாக வச்சு சப்பாத்தி செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃபிங்ஸ் வச்சு தாங்க சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். பச்சை பட்டாணி ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யறதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் கோதுமை மாவு 1 கப்பு, இது மெஷர்மெண்ட் கப்பில் கூட இன்னும் ஒரு அரை கப்பு, 1.5 கப்பு கோதுமை மாவு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். இது நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே சப்பாத்திக்கு உள்ளே வைக்கிற மசாலா பொருளை நம்ம ரெடி பண்ணிடலாம். பச்சை பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு இப்போ கடாய் வச்சுருக்காங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நெய் போட்டிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதில் 1 கப்பு பச்சை பட்டாணி. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து அரைச்ச தூள் இது அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான. இப்போ இது நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் வச்சா பச்சை பட்டாணி வெந்துடும், ஒரு ஆவிலே வெந்துடும். இப்போ இதில் நம்ம மூடியை போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்படியே ஆற வச்சு அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவு அரைச்சா போதும், குறப்பாக தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தியை தரட்டி போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் இந்த சைஸ் உருண்டை எடுத்துருக்கேன். கொஞ்சம் மேல் மாவு போட்டுட்டு இப்போ இது தரட்டியாச்சு. இது உள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சு மடிச்சுக்கலாம். இதை நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை வச்சிடலாம் உள்ள. நம்ம சாதாரணமாக மடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த அளவு திரட்டினா போதும். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் திரட்டி வச்சிடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிச்சுங்க, தோசை கல். நம்ம இதில் இந்த சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கேன், சப்பாத்தியை போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறினப்புறம் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். மிதமான தீயில தான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஓரளவு வந்துருக்கு. நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான பச்சை பட்டாணி சப்பாத்தி ரெடி. பச்சை பட்டாணி சப்பாத்தி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது சைட் டிஷ்க்கு நான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். இது சும்மாவே சாப்பிட்லாம், ஏன்னா இதில் மசாலா பொருட்கள் எல்லாமே கலந்துருக்கும். மேலும் பச்சை பட்டாணின்றது ஒரு ஹெல்த்தியான ஒரு பட்டாணி. அது காஞ்ச பட்டாணி கூட இல்லை, நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆர்டினரி சப்பாத்திக்கு பதிலாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.